இந்த கவனம் நாங்கள் 2 பேத்தையும் உயிரோட விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பமா அந்த 2 பையனும் ஒரு வயசு 14 வயசு பையன், ஒருத்தர் 6 வயசு பையன். இல்லை எங்கள் அப்பாவும் காட்டி கொடுக்க மாட்டேன், இந்த நாட்டுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிறத அவர் இதோடு இருந்துட்டு இருக்கிறான். அவனை நட்டமாக விட்டு உயிரோட சமாதி கட்டப்படுது. கெட்டியாச்சு, கழுத்து உயரம் வந்தாச்சு. மீண்டும் வந்து கேட்குறான், தம்பி உனக்கு உயிர் மேலே பயம் இல்லையா? நீ ஒரு சின்ன சாதாரண விஷயத்தில் மதம் மாறிட்டுனா அவனை விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இல்லை, அந்த பையன் எதை பற்றியும் அமைதியாக இருக்கான். ஆனால் திடீர்னுட்டு அந்த 14 வயசு பையன் கண்ணீர்லேருந்து கண்ணீர் தாடையாக வருது. அதை பார்த்துட்டு இருக்க சின்ன பையன் 6 வயசு தம்பி அப்படி பார்க்குறான். அவனுக்கு பயங்கரமான கோபம்னா எப்படிப்பட்ட கோபம்னா அவ்வளோ அந்த மாதிரி திட்டுறான். நீலாம் ஒரு பையனா, நீலாம் எனக்கு ஒரு அண்ணனா, நீ எங்கள் அப்பாவுக்கு பிறந்தியா இல்லை வேற எங்கே, அப்படி அந்த அளவுக்கு கோபத்தில் கேட்டான். ஏன் அப்படி திட்டுறானா? இந்த சாவுக்கு பயந்து என் அண்ணன் அழுகுறான், இந்த நாட்டுக்கு இறக்குறக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்த இது இல்லாமல் என்ன பயந்து அழுறியேன்னு சொல்லி அவன் திட்டுறான். அப்போ அந்த 14 வயசு ஜொராவர்சிமன் சொல்கிறான், தம்பி இல்லைடா, நான் அதுக்காக அழலை, நீ சின்ன பையன், உனக்கு 6 வயசு ஆகுது, ஆனால் பாரு கழுத்தளவுக்கு வந்தாச்சு சுவரு, எனக்கு முன்னாடி நீ இறந்துருவேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாட்டுக்கு உயிர் நீக்கிற கூட உனக்கு முன்னாடி நான் நீக்க முடியல, உன்னோட வயசில் மூத்தவனா, ஆனால் எனக்கு முன்னாடி இந்த நாட்டுக்காக உன்னுடைய உயிரை கொடுக்குறீங்கிற போது எனக்கு கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு பிறகு எனக்கு தேவையா, நான் உனக்கு தம்பியாக பிறந்திருக்கலாமேன்னு சொல்லி அவங்க அந்த விஷயம் பண்ணுறான். அப்பவும் அவரெல்லாம் 2 கட்டி பிடிச்சிருக்காங்க, உயிரோட சமாதி கட்டி 2 பேருமே கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்து எதுக்குன்னா, சுதந்திரம் வந்து ஏதோ சும்மா இன்னைக்கு மத சார்பற்றத்தன்மைன்னு சொல்லலாம், இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் முதல் நமக்கு சுதந்திரம், நம்முடைய மத உரிமை இல்லை, நம்ம விருப்பப்பட்ட மதத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ அதை கட்டாயப்படுத்தி நம்ம மதம் பார்த்துறாங்க. அந்த இதில் உலக வரலாற்றிலே ஒரு 6 வயசு ஒரு 14 வயசு இந்த சுதந்திரத்துக்காக உயிர் விட்ட சிம்மன் பதேசிம்மன், இவங்களை பற்றி எந்த வரலாறு பாடப்புத்தகம் கிடையாது. இந்த பசங்களை எவன்ட்ட ஏற்ற கேட்டாலும் தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியாது. அப்படி உலக வரலாறு முதல்ல இளவு தேசபக்தர்கள் இந்த 2 பேரும். அப்போ இப்படி நடந்திருக்கு. இதே மாதிரி என்ன ஒரு சம்பவம் அதே பஞ்சாபில் அமிர்தசரஸில் 1919 அவங்களாம் தெரியும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது எப்படி நடந்தது? அங்கே ஒரு பைசாகி ஒரு திருவிழா, முஸ்லீமுடைய சீக்கிய திருவிழா நடந்துட்டு இருக்கு பாருங்க. சுதந்திரம் நம்மளுடைய மதத்தை விரும்புறதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளுடைய விழாக்களை கொண்டாட முடியாது. பைசாகி திருவிழாவை ஒரு பெரிய கிரவுண்டில் நம்மளுடைய இந்த இடத்துல கொண்டாடி கொண்டிருக்காங்க. அப்போ அங்கே அந்த டயருங்கிற ஒரு வெள்ளக்கார கவர்னர் அவர் கொண்டாட விடான்னு சொல்லி ஒரு பெரிய கிரவுண்டு, 3 பக்கமும் சுவர், ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு. இப்போ நமக்கு எப்படி 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை மாதிரி, அந்த கிரவுண்டு 3 பக்கம் சுவர், ஒரு பக்கம் கிணறு. எப்படி